حن قلبي للمدينة لرسول الله فاقتفى القلب حنينا طالبا. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله. أما بعد، قال الله سبحانه وتعالى في الفرقان الحميد والفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل بفضل الله وبرحمته فبذلك فليفرحوا. صدق الله مولانا العلي العظيم. الحمد لله. இன்று நாம் பார்க்கின்ற தலைப்பு, பெருமானாரின் மீது மௌலூத் ஓதுவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மாதம் ரபியுல் அவ்வல், வசந்த காலம் நம்மை நெருங்கி கொண்டிருக்கிறது. எல்லா மாதங்கள் கிடைப்பதற்கு எந்த மாதமோ அது நம்மை முன்னோக்கி கொண்டிருக்கிறது. எந்த மாதம் இல்லை என்றால் மற்ற மாதங்கள் கிடைக்காது. ரமலான் கிடைத்திருக்காது. ரமலான் இல்லை என்றால் குர்ஆன் கிடைத்திருக்காது. குர்ஆன் இல்லை என்றால் அல்லாஹ்வும் கிடைத்திருக்க மாட்டார். அப்படிப்பட்ட எல்லாம் கிடைப்பதற்கும் சிறந்த மாதம் ஈதுல் ஃபித்ர் கிடைத்தது, ஈதுல் அல்ஹா கிடைத்தது, குர்பானி கிடைத்தது, ஹஜ் கிடைத்தது, உம்ரா கிடைத்தது. இது எல்லாம் கிடைப்பதற்கு ஒரே ஒரு மாதம், ஒரு நாள் தான் காரணம் என்று சொன்னால் அது ரபியுல் அவ்வல், பெருமானாருடைய பிறப்பு பிறை 12. அந்த நாள் மட்டும் இல்லை என்றால், அந்த மாதம் மட்டும் இல்லை என்று சொன்னால் நமக்கு ஹிதாயத் கிடைத்திருக்காது, ஈமான் கிடைத்திருக்காது, இஸ்லாம் கிடைத்திருக்காது. அப்படிப்பட்ட பாக்கியம் பொருந்திய மாதம் நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. ரபியுல் அவ்வல், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் நேசிக்க வேண்டும், அன்பு பாராட்ட வேண்டும் என்பது தான் குர்ஆனுடைய நோக்கமாக இருக்கிறது, ஷரியத்துடைய நோக்கமாக இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குர்ஆனை கொண்டு வரவில்லை என்று சொன்னால் இந்த தீன் கிடைத்திருக்காது. எனவே அவர்களை நேசிப்பது தான் குர்ஆனை நேசிப்பது, அல்லாஹ்வை நேசிப்பது. ஷாரிஅ என்று சொல்லுகின்ற பெருமானார் அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சஹாபாக்கள் நேசித்தார்கள். அந்த நேசிப்பின் மீது அவர்கள் பெருமைப்பட்டார்கள். இந்த ஒரு முஹப்பத்து தான், பிரியம் தான் எங்களுக்கு கை கொடுக்கும் என்ற நம்பிக்கை அவர்கள் அனைவருக்கும் இருந்தது. ஏன் சஹாபியினுடைய அந்தஸ்தை மற்றவர்களால் எட்ட முடியவில்லை? எண்ணாமல் செய்தாலும் சஹாபியினுடைய அந்தஸ்துக்கு ஏன் நெருங்க முடியவில்லை? நபியை பார்த்ததும் நேசித்ததும் அவர்களோடு இருந்ததும் பழகியதும் தான் அதற்கு காரணம் என்று சொன்னார். நபியினுடைய அந்தஸ்து எப்படி இருக்கும் என்பதை நாம் புரிய வேண்டும். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது மீலாது கொண்டாட வேண்டும் என்று சொன்னார். யார் கொண்டாடுவது? மற்ற மஜ்லிஸுகள், அமைப்புகள் எல்லாம் பின்னால் தோன்றியதாக இருக்கும். உலகம் படைக்கப்பட்டதிலிருந்து ஒரே ஒரு கூட்டம் நடைபெறுகிறது என்று சொன்னால் அது பெருமானாருடைய பிறப்பின் சந்தோஷம் தான், நபி அவர்களுடைய வருகையின் சந்தோஷம் தான். ஏன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்டவுடன் அல்லாஹு தஆலா மலக்குமார்களை பார்த்து உஸ்ஜுது லி ஆதம் என்று சொன்னான் என்று சொன்னால் நபியினுடைய வருகை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக வெளிப்பட போகிறது என்பதை சந்தோஷத்தின் மூலமாக வெளிப்படுத்துவதற்காகத்தான், நன்றி செலுத்துவதன் மூலமாக வெளிப்படுத்துவதற்காகத்தான் சஜிதா செய்ய உத்தரவிடப்பட்டது. நாம் மறந்துவிடக்கூடாது. எனவே அப்படிப்பட்ட மஹ்ஃபில், மஜ்லிஸ் தான் உலகம் படைக்கப்பட்ட நாளிலிருந்து கியாமத் வரை நடைபெறக்கூடியதாக இருக்கிறது. எல்லா நபிமார்கள் எதற்காக வந்தார்கள்? குர்ஆன் சொல்லுகிறது, ஈசா அலைஹிஸ்ஸலாம் வஷ்ஷிரம் பி ரசூலின் யாதி மின் பாதி இஸ்முஹு அஹ்மத். நபிமார்களுடைய மிகப்பெரிய வேலையாக இருந்தது, கடைசியில் நபி வருவார்கள், ஆகிரு நபி வருவார்கள், முஹம்மது ரசூலுல்லாஹ் வருவார்கள் என்று அனைவரும் சொல்லிக் கொண்டே சென்றார்கள். இதுதான் எல்லா நபிமார்களுடைய டியூட்டியாக இருந்தது என்று குர்ஆன் சொல்லி தருகிறது. அப்படிப்பட்ட நபியினுடைய வருகையினுடைய சந்தோஷத்தை விட நாம் எதை மிகப்பெரிய சந்தோஷமாக கொள்ள முடியும்? இன்று உள்ளவர்கள் கேட்கின்றார்கள், சஹாபாக்கள் மீலாது நபி கொண்டாடினார்களா? அவர்கள் இது போன்று விழாக்களை எடுத்தார்களா? அவர்கள் இது போன்று மௌலிதுகளை ஓதினார்களா? தெரிந்து கொள்ளுங்கள், சஹாபாக்கள் மௌலிது ஓதவில்லை. நாம் ஓதுவதை போல அவர்கள் மௌலிது ஓத கற்றுக் கொடுத்தார்கள். நபியின் மீது மௌலிது ஓதவில்லை. மௌலிது ஓதுவதற்கு வசனங்களையும் வரிகளையும் அவர்கள் தான் உருவாக்கினார்கள். யோசிக்க வேண்டும். நாம் இன்று சொல்லக்கூடியவர்கள் மௌலிது ஓதினால் இப்படிப்பட்ட பித்அத் என்று சொன்னால் அதை உண்டாக்கக்கூடியவர்கள் சஹாபாக்கள் என்று மறந்துவிடக்கூடாது. ஹதீஸ்களிலே வருகிறது, நபியை சுற்றி அமர்ந்து சஹாபாக்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? ஃபஜ்ருக்கு பிறகு யதஹத்தஸூன், நபி அவர்களோடு எல்லா சஹாபாக்கள் அமர்ந்து விடுவார்கள். அவர்கள் எல்லாம் பல விஷயங்களை பேசிக்கொண்டே இருப்பார்கள் என்று ஹதீஸில் வருகிறது. அதிலே ஒரு செய்தி வருகிறது, யதனாஷதுன ஷஅர், அவர்கள் கவிதைகளை படிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள்.
நபியை பற்றி புகழ் மாலைகளை படிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஹஸ்ஸான் பின் சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் செய்த காரியம் என்ன? ஒரு போர்க்களத்தில் கூட கலந்து கொள்ளவில்லை. நபி அவர்கள் ஏன் போருக்கு வரவில்லை என்று கேட்கவில்லை. போருக்கு வராத 3 சஹாபாக்களை கண்டித்த ஆயத்துகள் இறங்கியது குர்ஆனிலே. போருக்கு வருவதற்கு எல்லா சக்திகளும் இருந்த ஹஸ்ஸான் பின் சாபித் ரலியல்லாஹு பத்ர் உட்பட எந்த போரிலும் கலந்து கொள்ளவில்லை. என்ன காரணம்? அல்லாஹும்ம அய்யிது பிரூஹில் குதுஸ் என்று நபி அவர்கள் எந்த ஹஸ்ஸான் பின் சாபித் அவர்களுக்கு துஆ செய்தார்களோ, யாருக்கும் செய்யாத துஆ. போருக்கு போனவர்களுக்கு மலக்கை கொண்டு உதவி செய்கின்ற துஆ கேட்கவில்லை. ஆனால் தன்னை பற்றி புகழ் மாலை பாடுகின்ற, தன்னின் மீது மௌலித் ஓதுகின்ற ஹஸ்ஸான் பின் சாபித்துக்காக நபி அவர்கள் மலக்கை கொண்டு, ஜிப்ராயிலை கொண்டு, ரூஹுல் குதுஸை கொண்டு நீ உறுதிப்படுத்துவாயாக, வலுப்படுத்துவாயாக என்று துஆ செய்கிறார்கள் என்று சொன்னால் நாம் பார்க்க வேண்டும். எனவே மௌலித் சஹாபாக்கள் ஓதவில்லை. அவர்கள் ஓதியதை போல நாம் ஓதவும் முடியாது.